ரஷ்யாவோட கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே திரும்பவும் ஒரு ட்ரோன் அட்டாக், சூசைட் ட்ரோன் அட்டாக்ன்றது உக்ரைனால் முயற்சி பண்ணப்பட்டு ரொம்பவே க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் வெறும் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து அந்த ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உக்ரைனோட இந்த சூசைட் ட்ரோனை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இதை மட்டும் ரஷ்யா சுட்டு வீழ்த்தாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேஜர் டேமேஜ், ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு டேமேஜ் ஏற்படுத்தலைனாலும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸில் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட ஏதாச்சும் ஒரு எனர்ஜி கிரிட் மேலே இந்த ட்ரோன் ஆனது மோதி இருந்துச்சுன்னா மோசமான விளைவுகளை இந்த ஒரு யுத்தம் மட்டும் இல்லாமல் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கும் கண்டிப்பாக உக்ரைனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளானது, உக்ரைனால் நடத்த முயற்சிப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதலானது இந்த 2 நாடுகளுக்கும் மத்தியில் அந்த ஒரு அணு ஆயுதத்திற்கான பதற்றத்தை ரொம்பவே அதிகமாகிருக்குன்னு சொல்லலாம். இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, இதில் என்ன ட்ரோனை உக்ரைன் பயன்படுத்தினாங்க, எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க்குக்கும் இதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, தமிழ் பக்ஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த சம்பவமானது எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் என்ன விதமான ட்ரோனை பயன்படுத்தினாங்க, அதுக்கும் ஸ்டார்லிங்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து வரப்போகிற கிளாரிஃபிகேஷனில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நியூட்ரலைஸ்டு இடம். இப்போ ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே உக்ரைனோட படை வீரர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க கேப்சர் பண்ணியிருக்கிறதா நிறைய சோர்சஸில் தகவலானது வருது. உக்ரைனோட ட்ரூப் மூவ்மெண்ட்ஸ் இல்லை உக்ரைனோட அஃபென்சிவ், உக்ரைன் அந்த இடத்துல முன்னேற வேகம்ன்றது இந்த இடத்துல தடுக்கப்பட்டாலும் கம்ப்ளீட்டா இன்னும் உக்ரைனை ரஷ்யாவால் வெளியே அனுப்ப முடியல. ஸோ ஒரு பஃபர் ஜோன் மாதிரி இதை கிரியேட் பண்ணி, ஏன்னா ஆக்டிவான பஃபர் ஜோனா இது இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் மாறி இருக்கு. இங்க இருந்து சரியா வெறும் 50 கிலோமீட்டர் மட்டும்தான். இப்போ இந்த கரண்ட் பஃபர் ஜோனுக்கும் இந்த கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய தூரம் பார்த்தோன்னா வெறும் 50 கிலோமீட்டர் மட்டும்தான். இதுல ரஷ்யாவோட பாதுகாப்பு படை வீரர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. உள்ள ஒரு ஒன் வே சூசைட் ட்ரோன் ஆனது வரது, 3க்கும் அதிகமான ட்ரோன்ஸ் வரதை இவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. இப்படி பண்ணதுக்கு அப்புறமா இந்த ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்துறதுக்கான அந்த முயற்சிகளானது நடத்தப்படுது. ஆரம்பத்தில் இந்த போர் ஆரம்பிக்கிறப்போ 2022 நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை சுற்றி பெரிய அளவிலான பாதுகாப்புலாம் இல்லை. ஆனால் எப்போ ஆகஸ்ட் மாசத்துல இந்த ஒரு அஃபென்சிவை உக்ரைன் எடுக்கிறாங்களோ ரஷ்ய பகுதிகளுக்குள்ள, உடனடியாக பல கட்டங்களான பாதுகாப்பு, பல அடுக்கு பாதுகாப்புன்றது இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் கொடுக்கப்படுது. எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவ் ரேடார் ஸ்டேஷன்ஸோட இந்த கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை சுற்றி ஒரு ஏர் டினையல் ஸ்ட்ராட்டஜி இப்போ ரஷ்யா பண்ணி வச்சிருக்காங்க. மேஜராக இந்த இடத்துல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய யூனிட்ஸ் ஆனது உள்ள வரக்கூடிய அந்த ட்ரோன் ஐடென்டிஃபை பண்றாங்க. ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸும் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸும் இந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. இதுல 2 ட்ரோன்ஸ்ன்றது நடுவானத்தில் வச்சு சுட்டு தள்ளப்படுது. ஒரு ட்ரோன் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் மூலமா கீழே தரையிறக்கப்படுது. சின்ன சின்ன டேமேஜஸோட அந்த ட்ரோன் இன்டாக்டா ரஷ்யாவோட படைகளால் கைப்பற்றப்படுது. இதுல ரொம்பவே அதிகமான எக்ஸ்ப்ளோசிவ், கிட்டத்தட்ட ஒரு 5 இருந்து 9 கிலோ வரைக்குமான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருந்ததா இப்போ முதல் கட்ட தகவல்கள்ல, அதாவது கிரவுண்ட் சோர்சஸ் மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் ஆனது கிடைக்கப்பட்டிருக்கு. சில இமேஜஸும் இது சம்பந்தப்பட்டது ஆன்லைன் முழுக்க இப்போ வேகமாக பரவிட்டு இருக்கு. இப்போ உக்ரைன் இந்த சம்பவத்தில் என்ன ட்ரோனை பயன்படுத்திருக்கான்னு பார்த்தோன்னா பலன்சியா யூஏவின்னு சொல்லுவாங்க. இது உக்ரைனால தயாரிக்கப்பட்ட ரொம்பவே ஒரு முக்கியமான லாங் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் ட்ரோன் கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதோட ஆப்ரேஷன்ஸ்ன்றது உக்ரைனால மேஜராக இதை வச்சு பண்ண முடியும். இதோட ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 700 இருந்து 900 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டினியூஸா இந்த ட்ரோனை சூசைட் ஆப்ரேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் சர்வைலன்ஸ்க்காக ஒரு சில பணிகளில் ஈடுபடுத்த முடியும். இப்போ இந்த ட்ரோனை இதுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு எதிராக இவங்க எங்கேயாச்சும் பயன்படுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த ஆயில் டிப்போட்ஸ் மேலே நடத்தப்பட்டுச்சுல தாக்குதல், அதில் இந்த ட்ரோன்ஸை தான் உக்ரைன் யூட்டிலைஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. அதிகமான எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கொண்டு போயிட்டு ஒரு மேஜர் டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு இந்த ட்ரோனை உக்ரைன் இன்னை வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ட்ரோன் ஆனது உக்ரைனுக்கு பல இடங்களில் பல உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்டார்லிங்க்குக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், எலான் மஸ்குக்கும் இது என்ன சம்மந்தம்னு பார்த்தோன்னா, பொதுவாக இந்த மாதிரி ட்ரோன்ஸ் ஆனது உள்ள போகுதுன்னா அதுக்கு கண்டினியூஸ் கம்யூனிகேஷன், இன்டர்நெட் கனெக்ஷன்ன்றது தேவை. அப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் இதுக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கிறப்போ ஹை வேல்யூ டார்கெட்ஸை ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக் மூலிமா கண்ட்ரோலரோட கம்யூனிகேட் பண்ணுறப்போ இந்த ட்ரோனால் எடுக்க முடியும். என்னதான் 2022 ஸ்டார்லிங்க் உக்ரைனில் அவைலபிளாக இருந்தாலும் அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கான தடையை ஸ்டார்லிங்க் ரஷ்யாவோட பொசிஷன்ஸ் மேலே பண்ணக்கூடிய டார்கெட் அட்டாக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. சரியா செப்டம்பர் 2022 கிரீமியா மேலே ஒரு பெரிய தாக்குதலை பண்ணுறதுக்காக உக்ரைனோட சி ட்ரோன்ஸ் ஆனது, சர்ஃபேஸ் ட்ரோன்ஸ் அண்ட் சி ட்ரோன்ஸ்ன்றது ஒரு மேஜர் அட்டாக்கை பண்ணுறதுக்கு போகுது. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல இன்டர்நெட் கம்யூனிகேஷன் ஸ்டார்லிங்கோட அந்த கனெக்ஷன்ன்றது கட் ஆகுது. இதனால ஒரு மேஜர் அட்டாக் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கிரீமியாவோட பிளாக் சி ஃப்ளீட் மேலே பண்ணப்பட வேண்டியது தவிர்க்கப்படுது. அப்புறமா தான் ஒரு விஷயம் வெளியில் தெரிய வருது. அஃபென்சிவ் ஆப்ரேஷன்
ஆப்ரேஷனுக்கான அந்த ஒரு ரெக்வஸ்ட் உக்ரைனால கொடுக்கப்பட்டாலும் மஸ்க் அதை அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது ஒரு வைடர் வாரம் மாறிடும், பெரிய அளவிலான பிரச்சனைகள் இதுக்கு பின்னாடி வரும்ன்றது அதுக்கு காரணமாக சொல்லப்படுச்சு. ஸோ ஸ்டார்லிங்கோட தேவைன்றது உக்ரைனோட இந்த யூஏவிக்கும் உக்ரைனோட அஃபென்சிவ்க்கும் எந்த அளவுக்கு முக்கியன்றது இந்த ஒரு சம்பவம் மூலிமா நமக்கு தெரிய வரும். சரி, ஸ்டார்லிங்க் வர்றதுனால இந்த ட்ரோனால பெருசாக என்ன மாற்றம் பண்ணிட முடியும், இல்லை ஸ்டார்லிங்க் யூஸ் பண்ணாலும் அது ரஷ்யாவுக்கு எந்த விதத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும், இல்லை அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ரஷ்யா கிட்ட ஏதாச்சும் வழிகள் இருக்கான்னு பார்த்தோன்னா, இப்போ நார்மலாக நம்ம லோக்கலி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸ்க்கு பார்த்தோன்னா அது வைஃபை கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணுறப்போ 100லேருந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் அதோட ரேஞ்சுன்றது இருக்கும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரோனோட அந்த ஒரு மாடல் இல்லை அதோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பொறுத்து. ஆனால் அந்த மிலிட்டரி ட்ரோன்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக அதில் நிறைய மாடல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி சில ட்ரோன்ஸில் சிம் நெட்வொர்க் மூலியமாக அந்த சிம் மாடல்ஸ் மூலியமாக கிடைக்கக்கூடிய இன்டர்நெட் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுவாங்க. சிலர் இந்த மாதிரி ஸ்டார்லிங்க் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த அன்இன்டரப்டட் டேட்டாவை உலகத்தோட எந்த மூலையில் இருந்து வேணால் பயன்படுத்த மாதிரி இருக்க அந்த டேட்டா நெட்வொர்க்கையும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உக்ரைன் ஸ்டார்லிங்கோட அந்த ஆக்சஸை வாங்கிட்டாங்கன்னா ரஷ்யாவோட அந்த பார்டர்லேருந்து 900 கிலோமீட்டர் வரைக்கும், ஏன்னா இந்த ட்ரோனோட ரேஞ்சுன்றது 900 கிலோமீட்டர், 700லேருந்து 900 கிலோமீட்டர் வரைக்கும் இதை பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இதோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து ஒரு அட்டானமஸ் ட்ரோன் கிடையாது. முன்னாடியே வந்து ப்ரீ பிளான்டு டார்கெட் இல்லை ப்ரீ பிளான்டு ட்ராஜெக்டரியில் போயிட்டு அடிக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரோன் கிடையாது. இது வந்து ரிமோட்லி கண்ட்ரோல்டு. இந்த இடத்துல இருந்து ஒரு கண்ட்ரோலர் மூலயமா ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அதுக்கேற்ற மாதிரி அதோட ஹைட்டை ஏற்றுறது குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலர் அதுக்குன்னே உட்காந்துக்கிட்டு இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷன்ஸ் மூலயமா இது இயங்கும்னு சொல்லலாம். இப்போ ஸ்டார்லிங்க் இதுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா இது மேஜர் அட்வான்டேஜை இதுக்கு கொடுக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகிறப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அதிகமாக இருக்க இடத்துல போகிறாங்கன்னா ரொம்பவே லோ ஆல்டிடியூட்ல பறக்க வைக்கிறது மூலயமா இந்த ட்ரோனை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் மெனுவர் பண்ணவும் வைக்க முடியும். உள்ள ஒரு த்ரெட்டானது வருதுன்னா அதுக்கு எதிராக இந்த ட்ரோனை மெனுவர் பண்ண வைக்கிறது மூலயமா இந்த ட்ரோனை அந்த த்ரெட்டில் இருந்து உக்ரைனால காப்பாற்ற முடியும். டார்கெட்டோட கோஆர்டினேட்ஸ்ன்றது கண்டினியூஸாக ஸ்டார்லிங்க் மூலயமா இந்த ஒரு ட்ரோனுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கப்போ துல்லியமாக மீட்டர்ஸ் கூட அக்யூரசி நகராமல் டேரெக்டாக இந்த இடத்துல போயிட்டு அடிக்கணும்னா அந்த இடத்துல போயிட்டு அடிக்கிற மாதிரி இந்த ட்ரோனை இவங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்லிங்கோட அந்த இன்டர்நெட்ன்றது இந்த ட்ரோனுக்கு எந்த அளவுக்கு அத்தியாவசியமாகுதுன்றது இந்த ஒரு விஷயம் மூலயமா நமக்கு தெரியணும். சரி, இப்போ இந்த ரஷ்யாவால் எதுவுமே பண்ண முடியாதா, இல்லை ஸ்டார்லிங்கோட சேட்டலைட்ஸை ஜாம் பண்ண முடியாதான்னு பார்த்தோன்னா, சேட்டலைட்ஸை ஜாம் பண்ணுறது இல்லை சேட்டலைட்ஸை ஸ்பூஃப் பண்ணுறதுன்றது ரெண்டாவது விஷயம் தான். இப்படி ஒருவேளை ஸ்டார்லிங்கோட உதவியோட இந்த ட்ரோன் ஆனது உள்ளே வந்துச்சுனாலும் இல்லை ஸ்டார்லிங்கோட உதவி இல்லாமல் இந்த ட்ரோன் ஆனது உள்ளே போச்சுனாலும் மேஜராக 3 மெத்தட்ஸில் மட்டும்தான் இந்த ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ணுவாங்க. ஒன்று ஃபிசிக்கலாக அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்துறது, அப்படி இல்லையா நெட்ஸ் மூலமா ஏதாச்சும் அதை கேப்சர் பண்ணி கீழே லேண்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறது, அப்படியும் இல்லையா மூணாவது ஒரு விஷயம் இருக்குது, RF ஃப்ரீக்வன்சி இல்லைனா எலக்ட்ரானிக் ஜாமிங் மூலமா கைகளே படாமல் அந்த ட்ரோனை எலக்ட்ரானிக் டிவைசஸை செயலிழக்க வச்சு அப்படிலாம் அந்த ட்ரோனை ஹேக் பண்ணி கீழே இறங்க வைக்கிறது. இதில் முதல் 2 விஷயங்கள்ன்றது இந்த ட்ரோனோட சைஸ் பெருசாக அதை நெட் வச்சு கேப்சர் பண்ணுறது இல்லை ஒரு சில பிரச்சனைகள் அதில் ஏற்படும். அதே மாதிரி இந்த ட்ரோனோட சைஸ் பெருசாக இருந்தால் அதை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்ஸ் வச்சு சுட்டு வீழ்த்திடலாம். அதுவே சின்ன சைஸ் ட்ரோன்ஸ் இல்லை ஒரு மீடியம் சைஸ் ட்ரோன்ஸ்ன்றது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்ஸ் வச்சு சுட்டு வீழ்த்துறப்போ அதோட காஸ்ட்ன்றது 100% கூட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைலோட காஸ்ட்டுக்கு எதிராக இந்த ட்ரோனோட காஸ்ட் இருக்காது. ஆனால் இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மீடியம் சைஸ் ட்ரோன், ஏன்னா ஒரு 1.8 மீட்டர்ஸ் வரைக்கும் இந்த ட்ரோனோட அந்த நீளம்ன்றது இருக்கும். இப்போ ரஷ்யாவுக்கு இருக்க ஒரு வழி என்னன்னு பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் ஜாமிங்ஸ் மூலமா இந்த ட்ரோனை கீழே டவுன் பண்ணுறது தான். இப்போ அதே மாதிரி தான் ரஷ்யாவும் பண்ணியிருக்காங்க. இதை என்ன வழியெல்லாம் பண்ணுவாங்க இல்லை இதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, முதல்ல RF ஃப்ரீக்வன்சிஸை வச்சு இந்த ட்ரோனை குழப்புறது. இப்போ இந்த ட்ரோன் ஆனது அதுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணுறப்போ கிரவுண்ட் ஸ்டேஷன் கூட கம்யூனிகேட் பண்ணுறப்போ கீழே எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸை வச்சு இவங்க இதை நியூட்ரலைஸ் பண்ணனா, ஒன்று இதை விட அதிக ஃப்ரீக்வன்சி இருக்க வேவ்ஸை இந்த ட்ரோனை நோக்கி செலுத்தி அதோட கம்யூனிகேஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, ஒன்று அந்த ட்ரோன் அப்படியே கீழே வெர்டிக்கலாக கீழே லேண்ட் ஆகிடும். அப்படி இல்லையா ஒன்று அந்த இடத்துலேருந்து அதோட கண்ட்ரோலை இழந்து கீழே விழுந்து வெடிச்சிடும். அப்படியும் இல்லையா அதோட டேரக்ஷனை ஒட்டு மொத்தமாக மாற்றிட்டு சம்மந்தமே இல்லாமல், ஏன்னா கிரவுண்ட் ஸ்டேஷன் கூட அதோட கண்ட்ரோல் லாஸ் ஆகிறப்போ அது அதோட கண்ட்ரோல் இல்லாமல் தாறுமாறாக எங்கேயாச்சும் பறந்து போய் கீழே விழுந்துடும். இதுதான் RF ஃப்ரீக்வன்சி மூலமா பண்ண போகிறப்போ நடக்க போகிற சம்பவங்கள். அடுத்ததாக இருக்கிறது GPS ஸ்பூஃபிங். இப்போ GPS ஸ்பூஃபிங்கை பொறுத்த வரைக்கும் ஜிபிஎஸ்ஸை டினை பண்ணுறது. உள்ளே வரக்கூடிய அந்த ட்ரோனுக்கு GPS சிக்னல் இன்புட்டாக கிடச்சதுனா தான் இந்த இடத்துல நம்மளோட டார்கெட் இருக்குது, இந்த இடத்துல நம்ம போயிட்டு இதை அடிக்கணுன்ற அந்த அக்யூரசி அதுக்கு தெரியும். அதை சுற்றி அதிகமான அந்த GPS டினையல் இல்லை ஜிபிஎஸ்ஸை வேறு விதத்தில் அதுக்கு ஃபெட் பண்ணுறது மூலிமா அதோட ஃப்ரீக்வன்சிஸை கண்டுபிடிச்சு அதோட கண்ட்ரோல் கிட்ட இருந்து அதோட கண்ட்ரோலை எடுத்துட்டு இவங்க GPS சிக்னல்ஸை மாற்றி கொடுக்கறது மூலமா ஒன்று அதோட டார்கெட்டை விட்டு போய் அது மிஸ் ஆகி வேற இடத்துல வெடிக்கணும். அப்படி இல்லையா அதோட டார்கெட்டையும் தாண்டி அது பறந்துக்கிட்டே இருந்து அதோட அந்த ஃப்ளைட் டைம் முடிகிற வரைக்கும் ஃப்ளைட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கீழே விழுந்து வெடிச்சு சதுரிடும். இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது HPMனு சொல்லக்கூடிய ஹை பவர் மைக்ரோவேவ் டிவைசஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ரொம்பவே ஹை ஃப்ரீக்வன்சி ஹை எனர்ஜி இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை இந்த ஒரு டிவைஸை நோக்கி செலுத்துறது மூலிமா இதோட ஆன்போர்டு எலக்ட்ரானிக் டிவைசஸை மால் ஃபங்க்ஷன் பண்ண வச்சு இல்லை அதோட முக்கியமான செமிகண்டக்டர்ஸ்
ஐசிஸை ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் பண்ணுறது மூலியமா இந்த ட்ரோனை பண்ண முடியும். இதுதான் மேஜராக இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் மூலியமா பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். இப்போ இதே மாதிரி ஒரு மெத்தடில் தான் ரஷ்யாவும் அதிகப்படியான RF ஃப்ரீக்வன்சி வேவ்ஸை இந்த ட்ரோனை நோக்கி செலுத்தி அதை கீழே கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோனை ஹேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு. ஆனால் எஃபெக்டிவான ஒரு மெத்தட்னு பார்த்தோன்னா இந்த 3 மட்டும்தான். ஸோ இப்போ ரஷ்யாக்குள்ள ஊடுருவி வந்த அந்த ட்ரோனை கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவுகளுக்குள்ளேயே ரஷ்யா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. ரஷ்யா அந்த ட்ரோனை டவுனும் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்கேஸ் ஸ்டார்லிங்கோட உதவி இப்போ இது கிடைக்கல, வருங்காலங்களில் கிடச்சதுன்னா இல்லை அது வரைக்கும் இந்த யுத்தமானது நீண்டுக்கிட்டே போச்சுன்னா ரஷ்யாவால் அந்தளவுக்கு ஈஸியாக இந்த ட்ரோன்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. அதுக்காகவும் நிறைய புது மெத்தட்ஸ் இன்னும் நிறைய விதங்களில் இந்த ட்ரோன்ஸை டவுன் பண்ணுறதுக்கான அந்த மெக்கானிசம்ஸை கொண்டு வர வேண்டியது இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, ஸ்டார்லிங்க் கிட்ட இருந்து அந்த குறிப்பிட்ட நெட்வொர்க் கிடைக்கக்கூடிய இந்த ட்ரோன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணணும்னா ஸ்டார்லிங்கோட அந்த சிக்னல்ஸை இவங்க குழப்பியாகணும். அப்படி இல்லையா ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக போகிறப்போ அந்த ஸ்டார்லிங்கோட அந்த டேட்டா கனெக்டிவிட்டியை இவங்க உடைக்க பார்க்கணும். அது சாதாரணமான விஷயமா இல்லை அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தோன்னா இல்லவே இல்லை. ஸ்டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு டேட்டா நெட்வொர்க்கை கொண்டவங்க. ஒரு இடத்த டார்கெட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸாக இருக்கிறதுனால குறிப்பிட்ட ஒரு உயரத்தில் அதிகப்படியான வேகத்தில் பயணிக்கிறதுனால இந்த சேட்டலைட்ஸை அந்த அளவுக்கு ஈஸியாக யாரும் ஹேக் பண்ணிடவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதோட டேட்டாவை ப்ரீச் பண்ணவும் முடியாது. ஸோ சேட்டலைட்ஸோட கம்யூனிகேஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்றதை தாண்டி இல்லை அந்த சைடு போகிறத விட இல்லை இந்த ஃப்ரீக்வன்சிஸை ஹேக் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஏதாச்சும் மெக்கானிசமை பயன்படுத்தி தான் இந்த ட்ரோன்ஸை ரஷ்யாவால் இப்போ வரைக்கும் வேட்டையாட முடியுது. ஸோ அந்த சைடு போகிறத விடுத்து ரஷ்யா இந்த ஃப்ரீக்வன்சிஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸை வச்சு இந்த ட்ரோன்ஸை தற்சமயத்துக்கு இப்போ டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நடந்திருக்க இந்த ஒரு விஷயமானது ரஷ்யாக்குள்ள ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சுன்னா ரஷ்யாவோட அந்த கர்ஸ் பகுதியில் அணுவால பெரிய ஆபத்தானது ஏற்படும். அதனால உக்ரைனுக்கு ஒரு சில ஆபத்துகளானது ஏற்படும். இப்போ இந்த விஷயத்தை உலகம் முழுக்க குறிப்பாக IAEAவோட கவனத்துக்கு திரும்பவும் ரஷ்யா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா உள்ள வந்த 3 சூசைட் ட்ரோன்ஸ்ல 2 சுட்டு வீழ்த்தினது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எவிடன்ஸா ப்ரொவைட் பண்ணுறதுக்கு உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு இன்டாக்டா ஒரு ட்ரோன்ஸ் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட கிடைச்சிருக்கு. மேபி வரப்போற காலங்களில் இந்த ஒரு ட்ரோன் தாக்குதல் சம்பவமானது அடுத்து ரஷ்யா பண்ண போற ஒரு மேஜரான அஃபென்சிவ்க்கு காரணமாக இருந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஆர்த்தி.